மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஏழை குடும்பங்களுக்கு 5000 ரூபாயை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த அன்பான வேண்டுகோளை வைத்தார். ஆனால் எங்களால் முடியாது, 1000 மட்டும்தான் தர முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்சி பீடத்திலிருந்து இறங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடந்த முறை 2800 வாக்கு வித்தியாசத்திலே அண்ணன் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்வதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மகத்தான கடமையாக இருக்கும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். இந்த தேர்தல் என்பது ஒரு மகத்தான தேர்தலாக நம் மக்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய அந்த அவசியம் ஒன்று இருக்கிறது. 5 ஆண்டு காலங்கள் நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தேர்தலாக நாம் அத்தனை பேரும் இங்கே பணியாற்ற வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய சேவைகளை எடுத்துக்கொண்டால் பட்டி தொட்டி தொட்டியில் இருக்கின்ற அத்தனை ஏழை எளிய மக்களுக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் அதை உண்மை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த தருணம் தான் இந்த தருணம். பல்வேறு திட்டங்கள், சுதந்திரம் அடைந்து இந்த நாடு 80வது ஆண்டை தொட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணம், இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பல்வேறு தலைவர்கள் பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராஜரிலிருந்து, கலைஞர் அவர்களிலிருந்து, புரட்சி தலைவரிலிருந்து அத்தனை பேரும் முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற நாடு இந்த தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே கடந்த 5 ஆண்டு காலங்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற தலைவராக பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த 5 ஆண்டு காலங்கள் மக்கள் பணிக்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரிய பணிகள் என்பதை இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியும். இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய திட்டம். இங்கு இருக்கின்ற ஏழை தாய்மார்கள் காலை எழுந்தவுடன் தன் குழந்தைகளை பட்டினி போட்டுவிட்டு பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிறார்களே என்று எண்ணி தாயுள்ளத்தோடு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. ஆட்சி பொறுப்பு கட்டிலே ஏறிய பிறகு கொரோனா காலம், ஆட்சியில் இழந்து போகிற எடப்பாடி அவர்களை மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஏழை குடும்பங்களுக்கு 5000 ரூபாயை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த அன்பான வேண்டுகோளை வைத்தார். ஆனால் எங்களால் முடியாது, 1000 மட்டும்தான் தர முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்சி பீடத்திலிருந்து இறங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் ஆட்சி கட்டிலே ஏறிய உடனே குடும்ப அட்டைதாரருக்கு 2000ஆக 4000 கொடுத்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு ஏழை தாய்மார்கள் தொழிலுக்காக, வேலைகளுக்காக நகரப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பயணத்தை கட்டணமில்லாத பேருந்தாக உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு மகளிர்கள் அத்தனை பேரும் தன் குடும்பத்தில் இருக்கின்ற கணவனை நம்பிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியத்தை மாற்றி உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தந்தையாக இருந்து இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இப்படி பல்வேறு திட்டங்களை நமக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் இன்றைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால்
அது அவர் ஆற்றிய அளபரி என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த சூழ்நிலையில் 2026க்கு உண்டான சட்டப்பேரவை தேர்தல் நடக்கின்றது. 234 தொகுதிகளிலும் 200 தொகுதிகளை தாண்டி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திருச்செங்கோடு சட்டமன்றத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் இந்த திருச்செங்கோடு பகுதிகளுக்கு கொண்டு வந்து ஒரு மகத்தான சட்டமன்ற உறுப்பினராக நாம் 5 ஆண்டு காலங்கள் பணியாற்றி அவர் அனுபவித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த முறை 2800 வாக்கு வித்தியாசத்திலே அண்ணன் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்வதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய மகத்தான கடமையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 ஆண்டு காலங்கள் அவர் பணியாற்றி விட்டால் இந்த திருச்செங்கோடு சட்டமன்றத்திலே எந்த விதமான வேலையும் இருக்காது. இன்னும் 10 ஆண்டு காலங்களுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் வேலை செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஒரு மகத்தான வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஊழியர் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை உடன் பிறப்புகளுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழமை கட்சிகளுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்களை அத்தனை பேரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.